ஹே காய்ஸ், நேத்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மெய் மறந்து அந்த சோபால படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு அதுல இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். சீனை கட் பண்ணா அப்படியே காலையில யங்ஷங்க அவனுடைய அம்மா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு இந்த ஸ்பை இருக்கா இல்லையா, அவ போறா. அவ போனதும் என்ன சொல்றா, நேத்து நைட் யாரோ இங்க பதுங்கி இருந்தாங்களாமே, முன்னாடி இருக்க கேமராலாம் உடஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அதை பத்தி டீட்டெயில் எனக்கு எதுவும் தெரியல, வேற ஏதாவது டீட்டெயில் கிடைச்சுதா அப்படின்னு கேட்கறான். இப்போதான் யங்ஷங்கும் அவனுடைய அம்மாவும் சொல்றாங்க, இங்கே யாரோ ஒருத்தவங்க உள்ளே வந்திருக்காங்க, அது முன்னாடி இருக்க கேமரா உடச்சிருக்காங்க. இங்கே இருக்க யாரோ ஒருத்தவங்க தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அது யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கா. அதாவது சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா நைஃப், அந்த நைஃப் எடுத்து கையில் வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம பேக் இங்கே உள்ளே வர்றதுக்கு வேற யாரும் ஹெல்ப் பண்ணலை, இவ தான் ஹெல்ப் பண்ணியிருப்பா. அதாவது இந்த ஃபை தான் ஹெல்ப் பண்ணியிருப்பா. எதுக்காகனா நம்ம பேக் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த மறைமுகமா இருக்க நிதியிலேருந்து 3% இவளுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அவன் இந்த கார்ல உட்காந்து என்ன டீலிங் பேசுறா அப்படின்னா 5% எனக்கு கொடு அப்படின்னு பேசிட்டு இருக்கான். பணம் இருந்தா 10 செய்வோம் அப்படின்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இவளுக்கு பணம் கொடுத்தா போதும் என்ன வேணா செய்வா. அதே மாதிரி அவங்களுடைய கார்டு அங்கே என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு கார்டு வச்சிருப்பாளே, அந்த கார்டு அவ வச்சிருந்த பென் டிரைவ் அந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே அவன்கிட்ட கொடுக்குறான். அதை வாங்கிட்டு தான் அவன் உள்ள போறான். இப்போ இந்த வில்லி இருக்கா இல்லையா, இவன் வந்து இந்த ஃபை கிட்ட சொல்றான், நீ தான் அந்த ஃப்ராடு தனம் பண்ணன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதை எல்லாத்தையுமே நான் வேற ஒரு சிசிடிவி மூலயமா பார்த்துட்டேன், அதனால நீ இங்கேருந்து இப்போ கிளம்பலாம். நீ கிளம்புறதுக்கு முன்னாடி உன்னுடைய பாஸ், நாங்கள் கொடுத்த ஐடி கார்டு, நாங்கள் கொடுத்த என்ட்ரி கார்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்கிறா. உன்னுடைய பேராசையால் நீ வச்சிருக்க பணத்தையும் இழந்துட்டு நடுத்தெருவில் தான் நிற்க போற, நீ இப்போ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவன் என்ன பண்ணுறா, நான் இது வரைக்கும் உங்களோட தயவில் தான் வாழ்ந்தேன், இதுக்கப்புறம் வெளியில் போய் நான் என்ன பண்ணுவேன், நான் இதுக்கப்புறம் அந்த மிஸ்டேக் பண்ணவே மாட்டேன், அவன் மூலயமா நமக்கு அந்த பணம் எங்கே இருக்குன்னு தெரியும் அப்படின்றதுக்காக தான் அவன்கிட்ட அந்த கார்டு கொடுத்தான். ஆனால் இந்த ஃபையே இவளுக்கு மேலே பெரிய ஃப்ராடாக இருப்பாங்க. இப்போ யங்ஷங்கியும் அவனோட அம்மாவையும் டைவர்ட் பண்ணுறான். பேக்குக்கு அந்த நிதி உதவியை எங்கே ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னு தெரியும் போல இருக்கு, அதனால தான் அவன் எனக்கு 10% கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டான். நான் அதை எப்படியாவது தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அவங்ககிட்ட இந்த டீலிங்க்கு நான் ஒத்துக்கிட்டேனே. அது கூடிய சீக்கிரம் அவன் கூட பிளான் பண்ணி எப்படியாவது அதை பற்றி தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறான். இவ சொல்றதெல்லாம் உண்மை நம்பிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் படு முட்டாள் தான். இவ சொல்றதை கேட்டு அப்படியே கன்வின்ஸ் ஆகுறாங்க. இப்போ இவ என்ன தெரியுமா கேட்குறா, சரி நான் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்தா எனக்கு என்ன பண்ணுவீங்க, எனக்கு 10% அமௌண்ட்டு, அப்புறமா எனக்கு ஒரு சின்னதாக ஒரு வீடு, இதை மட்டும் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறான். இப்போ வந்து அவளுடைய அம்மா என்ன பண்ணுறா, கையில் இருக்க அந்த நைஃபை வேகமாக கீழே போடுறா. இப்போவும் பணம் 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 அப்படின்னு கேட்டுட்டு இருக்காளே அப்படின்னு. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோவோட வீட்டில் நம்ம ஹீரோவோட அக்கா இருக்கா இல்லையா, அவளும் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்து அப்படியே டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல 2 பசங்க அவங்கள சைட் அடிக்கிறாங்களா இல்லை ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னா தெரில, அவனுங்க ஏதோ ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு இருக்கானுங்க. ஆனால் இந்த பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே அவனுங்கள சைட் அடிச்சுட்டு இருக்காங்க. பொண்ணுங்கனாலே பசங்களை பார்க்குறது சகஜம் தானே, அதே மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, 2-3 நாளாக அந்த பசங்க இங்கே தான்ப்பா சுற்றிட்டு இருக்காங்க, உங்கள் வீட்டை சுற்றி சுற்றி ஃபோட்டோ எடுக்கிறாங்க, புதுசாக ஒரு செப்பல் வச்சிருந்த இல்லையா, அந்த செப்பலை கூட அவனுங்க ஃபோட்டோ எடுத்தானுங்க அப்படின்னு சொல்கிறா. சந்தேகம் வந்த இவன் என்ன பண்ணுறா, வேகமாக அந்த செப்பலை போட்டு அந்த 2 பேர்கிட்ட போய், என்னாச்சு உங்கள் கேமராவை காட்டுங்க, எதுக்கு என் வீட்டை ஃபோட்டோ எடுத்தீங்க, என் வீட்டில் எதை ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க காட்டுங்க காட்டுங்க அப்படின்னு கேட்குறா. ஆனால் அவனுங்க அப்படியே நடந்து போயிட்டே இருக்கானுங்க. ஒரு வழியாக அவனுங்களை ஓவர்டேக் பண்ணி சரி கேமராவை கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் சண்டை போடுறான். பட் அவன் என்ன பண்ணுறான், இவளை பிடிச்சி தள்ளி விட்டுறான். இப்போ என்ன தெரியுமா சொல்கிறான், அவங்ககிட்ட போய் சண்டை போடாமா, என்னோட செப்பலை பார்த்தியா, எவ்வளோ காஸ்ட்லியான செப்பல் போட்டிருக்கான், அப்போனா நான் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பேன், ஆனால் நீ என்னைய தட்டி விட்டு போகிறல, இப்போ பாருடா என் பஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு எகிரி போய் அவனுடைய முகத்திலே ஒரு உதைக்கிறான். உதைச்சதெல்லாம் அவன் பறந்து போய் கீழே விழுந்துடுறாங்க. விழுந்து அவன் எழுந்து ஓடி போயிட்டு அவனுடைய கார் எடுத்துகிட்டு வந்து இவங்க மேலே இடிக்கிற மாதிரி வரான். ஆனால் இடிக்கல, அப்படியே அந்த கார் எடுத்துகிட்டு போயிடுறான். இவங்க எல்லாரும் அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. இப்போ உங்கள் அப்பா அந்த இடத்துக்கு வந்து, என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாம் கீழே விழுந்து விழுந்து விளையாடிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ஒரு பொழப்பா, இதெல்லாம் ஒரு விளையாட்டா சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. அவங்களாம் அப்பா கீழே விழுந்துட்டேன் கை கொடுப்பான்றாங்க. ஆனால் அவர் கண்டுக்காமல் அப்படியே நடந்து போயிடுறாரு. அப்படியே இப்போ சீனை கட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோவோட தம்பி இருக்கார் இல்லையா, அவருடைய பாக்ஸிங் கிளப்ல நிறைய ஸ்டூடெண்ட்டை வச்சு நிறையா சொல்லி கொடுத்துட்ருக்காரு. மெயினாக ஸ்கிப்பிங் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இப்போ ஹீரோயினோட தம்பி அந்த இடத்துக்கு போயிட்டு, நான் கொஞ்சம் நேரம் உன்ட்ட பேசணுண்டா, இந்த ஓரமாக வாயன் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு வந்து, இப்போ பாரு என்னுடைய ஆம்ஸ்லாம் அப்படியே வளர்ந்துருச்சு, இப்போ நான் எதாவது குத்தி உடைக்கணும் போல எனக்கு தோணுது, எதையாவது உடைக்கிறது கூட அப்படின்னு கேட்குறான். அதே மாதிரி இவனை கூப்பிட்டுட்டு இவங்களோட கடை இருக்கும் இல்லையா, அங்கே இருக்க ஒரு ஷாப்பு, அந்த ஷாப்புக்கு முன்னாடி வந்துடுறான். அங்கே இவங்க அப்பா, இவனுடைய அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்காங்க. இப்போ ஜியோல என்ன பண்ணுறாரு, நான் உடைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஓட்டெல்லாம் அங்கே வைக்கிறாரு. பட் இவங்களுக்குலாம் நம்பிக்கையே இல்லை, இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், கைகி உடஞ்சிட போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், என்னால் முடியும், நான் உடைப்பேன்,
இப்போ நீங்கள் பாருங்க நான் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்படி இவங்க பாட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அப்படியே சீனை கட் பண்ண அங்கே கட்டி பிடிச்சி படுத்துருந்தாங்க இல்லையா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும், அவங்க இப்போ அப்படியே காரில் வந்துட்டு இருக்காங்க. அந்த வீட்டிலேருந்து வெளியில் வந்துட்டாங்க. ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஒரு பாரி மலைக்கு உச்சியில் இருக்க மாதிரி இருக்கு அந்த பிளேஸு. அங்கே கூட்டு போய் காரை நிறுத்துறாரு. தூங்கிட்டு இருந்த ஹீரோயின் எழுந்து நான் வெளியில் வரலாமா அப்படின்னு கேட்குறா. வெளியில் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போகிறாரு. அங்கே செம்மையான சன்செட் இருக்குது. இப்போ ஹீரோ என்ன பண்ணுறாரு, அவரோட கோட்டை கழட்டி அப்படியே ஹீரோயினுக்கு போட்டு விடுறாரு. அந்த இடத்த பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிக்குது, செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல உன்னுடைய காதலை நீ சொன்னன்னு வச்சுக்கோயேன், அந்த காதல் கண்டிப்பாக நிறைவேறும். இங்க நின்று நீ எது வேண்டிக்கிட்டாலும் அது கண்டிப்பா நிறைவேறும்னு சொல்றாரு. அந்த சூரிய ஒளி இருக்கு இல்லையா, அது அப்படியே வந்து உன் மேல படும் போது நீ அப்படியே அழகா தெரியுற. இந்த நேரத்துல நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். இப்போ வந்து என்னுடைய காதலை அக்செப்ட் பண்ணிக்கிறியா? விவாகரத்து பண்றதுக்கு நான் ரெடியா இருந்தேன் நீ சொன்ன இல்லையா, அதை நான் மொத்தமா மாத்தி என்னுடைய காதலை சொல்றேன், ஏத்துப்பியா அப்படின்னு கேட்குறாரு. என்ன சொல்ற எனக்கு புரியல அப்படின்னு அவ கேட்குறா. இப்போ அவன் மேலே போட்டுவிட்டு அந்த கோட் இருக்கு இல்லையா, அதோடைய பாக்கெட்லேருந்து ஒரு பாக்ஸ் எடுக்கிறாரு. பாக்ஸ் எடுத்தா அந்த பாக்ஸுக்குள்ள ஒரு ரிங் இருக்குங்க. அந்த ரிங்கை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல, அமைதியாக இருக்கா. அப்படி ஹீரோட முகத்தையும் அந்த ரிங்கையும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ என்ன சொல்கிறாரு, நான் உன்னை திரும்ப காதலிக்கிறேன், என்னை திரும்ப நீ கல்யாணம் பண்ணிக்கோ, திரும்ப நம்ம செம்மையான வாழ்க்கையை வாழலாம், லவ் யூ ஸோ மச், திரும்ப என்னை அக்செப்ட் பண்ணிப்பியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கொஞ்ச நேரம் நம்ம ஹீரோயின் அமைதியாகவே இருக்கிறா. அக்செப்ட் பண்ணிப்பாளா மாட்டாளா அப்படின்ட்டு கியூரியாஸோட இருக்கு. இப்போ என்ன பண்ணுறா, அப்படியே அந்த ரிங் எடுத்து அவளோட கையில் அவளே போட்டுக்கிறா. ஹீரோ என்ன சொல்கிறாரு, அப்படி சிரிச்சிட்டு இதை நான் தாண்டி உனக்கு போட்டு விடணும், ஆனால் அதுக்குள்ளே நீயே எடுத்து போட்டுக்கிட்டடி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறா, திரும்ப அந்த ரிங்கை அவள் கையிலேருந்து கழட்டி அதிலே வச்சுட்டு அப்படியே நடந்து வரா. இப்போ ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, ஏன் என்னாச்சு இதிலே வச்சுட்டேன் என்னாச்சு அப்படின்னு கேட்டு பின்னாடியே நடந்து வராரு. நீங்கள் என்ன சொன்னீங்க, திரும்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு தானே கேட்டீங்க, அதுக்கு நான் திரும்ப பிறந்து தான் வரணும். நீங்கள் என்னை டைவர்ஸ் பண்ணிக்க நினச்சது எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குது தெரியுமா, அந்த விஷயம் இப்போவும் எனக்கு மறக்கவே இல்லை. திரும்ப 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 எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. நீங்கள் திரும்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அதே பொண்ணு தான், நான் அதே ஆளு தான், திரும்பவும் நீங்கள் அதே ஒரு பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ திரும்ப ஓடி வந்து ஏன் இப்படி சொல்கிற ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளு, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. இப்போ தான் ஹீரோயினுக்கு ஒரு இல்யூஷன் வந்துட்டு போச்சு இல்லையா, நம்ம ஹீரோ இவளை தேடி வந்திருப்பாரு. அந்த இடத்துல யங்ஷங் வந்த மாதிரி இவளுக்கு தோணிருக்கும். அதனால இவன் என்ன பண்ணியிருப்பா, அப்படியே நின்று இருப்பா. அவன் யங்ஷங்கா இல்லை பேக்கா அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போயிருப்பா இல்லையா, அதை நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறா. இப்படிப்பட்ட நிலமையில நான் இருக்கேன், திரும்ப என்ன கல்யாணம் பண்ணிட்டு நீ என்ன தான் பண்ண போற? இன்னைக்கு காலையில் கூட அதனால தான் நீ தூங்கிட்டு இருக்கும் போது ஒன்று வந்து பார்த்தேன். இப்படிப்பட்ட என்ன நீ கல்யாணம் பண்ணிட்டு நீ சந்தோஷமா இருக்க முடியாது, ப்ளீஸ் விட்டுரு அப்படின்னு சொல்கிறா. ஆனால் இந்த சன்செட் இருக்கு இல்லையா, இதை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கு, உன்ன மாதிரியே. நீ சொன்ன இந்த சன்செட்டில் என்னை பார்க்கறதுக்கு நான் அழகாக இருக்கானே, என்னை விட நீ தான் ரொம்ப அழகாக இருக்க. ஆனால் இப்போ கூட எனக்கு ஒரு பயமாக இருக்கு, என்னன்னு தெரியுமா, நீ பேக்கா யங்ஷங்கான்னு எனக்கு தெரியவே இல்லை. ஒருவேளை நான் யங்ஷங் கிட்ட இந்த மாதிரி பேசியிருந்து அவன் போட்ட ரிங்கை நான் வாங்கிக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், என்னால் அதை ஏற்றுக்கவே முடியாது. இவ சொல்ல இதெல்லாம் கேட்டு ஹீரோ அப்படியே கண் கலங்கி நிற்கிறாரு. அதனால தான் அந்த ரிங்கை திரும்பி கொடுத்துட்டேன். நீ யங்ஷங்கா பேக்கான்னு என்னால் கன்ஃபார்ம் பண்ண முடியல. நான் எப்போவுமே அவருக்கு என்னுடைய உடம்பு மனசு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், அவருக்காக மட்டும்தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுக்கு மேலே நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க போறேன்னு தெரியல. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணாவோ எனக்கு வாக்குறுதி கொடுத்தாவோ, ஒருவேளை நான் யங்ஷங் கிட்ட போய் ப்ராமிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால நான் எந்த அக்செப்டும் எந்த ப்ராமிஸும் பண்ண போகிறது கிடையாது, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நடந்து போயிடுறா. ஆக்சுவலா ஹீரோயினுக்கு இப்போ இங்க இருக்கிறது யங்ஷங்கா இல்ல பேக்கா அப்படின்னு தெரியவே இல்லை. மேபி யங்ஷங் வந்து இவளுக்கு ரிங்கை கொடுத்து ப்ரொபோஸ் பண்ணி அதை இவ அக்செப்ட் பண்ணிட்டானா என்ன பண்றது அப்படின்ட்டு தான் இந்த ரிங்கை ரிட்டர்ன் கொடுத்துட்றா. ஆனா ஒரு விஷயம் உறுதியா சொல்றான், எனக்கு எல்லாமே பேக் தான், அவர் இல்லாம என்னுடைய வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு சொல்றா. இவ பேசிட்டு போனதுனால ஒரு பக்கம் ஹீரோக்கு கஷ்டமா இருக்குங்க. ஏன் அப்படின்னா இவளுக்கு இந்த மாதிரி ஒரு இலியூஷன் வந்துட்டு போதே அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் இவர் மேல இவ்வளோ லவ் வச்சிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறாரு. அப்படியே வெளியில நின்று அழுதுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பேசிட்டு கார்ல வந்து உட்காந்துருக்கா இல்லையா, அவளும் ரொம்ப அழுகிறா. இப்போ ஹீரோ வெளியிலையும் ஹீரோயின் உள்ளேயும் உட்காந்து அப்படியே அந்த சன்செட்ல, அந்த அழகான சன்செட்ல அழுதுட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து ரசிக்கக்கூடிய மொமெண்ட் இது. ஆனா ஃபாயில் ஆயிடுச்சு. இப்படி உங்க ரெண்டு பேரும் அழுது ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவோட வில்லேஜ்ல பிஜோம் என்ன பண்றா, அவ கூட ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் இருப்பார்ல, அவர் கூட உட்காந்து ஏதோ ஒரு ஃபுட்டேஜை பார்த்துட்டு இருக்கா. இது எந்த ஃபுட்டேஜ் அப்படின்னாக்கா, இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் போயிட்டு அந்த சேர்மன் இருக்கிற இடத்துல வீடியோ எடுத்திருப்பாரு, ட்ரோன் கேமரா வச்சு அந்த ஃபுட்டேஜை தான் பார்த்துட்டு இருக்காங்க. சேர்மன் அப்படியே சேர்ல உட்காந்துருக்காரு, அந்த வீல் சேர்ல அதை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த வில்லேஜ் பாய் இருப்பான் இல்லையா, ஸ்மார்ட் பாய், அவன் என்ன பண்றான், பிஜம் கிட்ட வந்து என்னுடைய அம்மாவை பார்த்தியா, அவங்கள காணோம், காலையில இருந்து தேடிட்டு இருக்கோம், எங்க போனாங்களே தெரியல அப்படின்னு சொல்றான்.
இப்போ அவரோட ஃப்ரெண்டுலாம் வந்து போயிட்டு சீக்கிரமா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் வாங்க, இருட்டுறதுக்குள்ள அவங்கள கண்டுபிடிச்சு அவனும் அவங்களுக்கு வேற வழி தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே குழம்பி போயிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ பிஜோம் என்ன சொல்றா, கூட தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இருக்கார்ல, அவர்கிட்ட ஒரு ட்ரோன் கேமரா இருக்கு, இதை எடுத்து இந்த ஊர் ஃபுல்லா சுத்த வைக்கலாம், அதுல மேபி உங்க அம்மா இருக்கிறது தெரியலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்படி சொன்னது இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் என்ன பண்றாரு, அப்படியே அந்த ட்ரோன் எடுத்து பறக்க விடுறாரு. இவங்கெல்லாம் கூட உட்காந்து இங்க போங்க அங்க போங்க, அந்த ட்ரோன் அங்க கொண்டு போங்க, அந்த கேமராவை இப்படி வாழ, கேமராவை பறக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு ரூட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது இந்த வில்லேஜ் பாய் இருக்காருல, அவர் என்ன பண்றாரு, நம்ம பிஜோம் மேல ஏறி உட்காந்துருவாரு போலங்க. ரொம்ப நெருங்கி வராரு. பிஜோம்க்கு ரொம்ப நர்வஸாவே இருக்கு. இப்படியே என்ன பண்றாங்க, அந்த வில்லேஜ்ல இருக்க காட்டு பகுதிக்கு அந்த ட்ரோன் அனுப்புறாங்க. அவங்க அம்மா என்ன பண்றா, ஒரு மலை மேல ஏறி அந்த மலை உச்சியில போய் உட்காந்துருக்கா. இந்த ட்ரோனை பார்த்த உடனே இந்த ட்ரோனுக்கு அப்படியே கை காமிக்கிறாங்க. ஒரு வழியா அவங்க அம்மாவை பார்த்த சந்தோஷத்துல எல்லாரும் அப்படியே துள்ளி குதிக்கிறாங்க. இந்த வில்லேஜ் பாய் என்ன பண்றாரு, பிஜோம் அப்படியே கட்டி பிடிச்சிடுறாருங்க. அவளுக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிருது. ஃபீல் லைக் அவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தாலுமே அவ கூட யாருமே இந்த அளவுக்கு க்ளோஸா இருந்ததே இல்ல. கிட்டத்தட்ட சொல்ல போனா அவளுடைய மனசை தொட்டுட்டாருன்னு தான் சொல்லணும். எப்படியோ அவங்க அம்மாவெல்லாம் கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ நைட்டும் ஆயிருது. பிஜோம்க்கு அவர் கட்டி பிடிச்ச அந்த ஞாபகம் இன்னும் அவரை விட்டு போகல. ஒரு நார்மல் பர்சன், யாரு கூடயுமே பேசாத ஒரு பர்சன் திடீர்னு ஒருத்தவங்க கூட அட்டாச் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களால அந்த லவ்ல இருந்து வெளியில வரவே முடியாது. சீக்கிரமா அதை பிரேக்கப் பண்ணிட்டும் போக முடியாது. அப்படிதான் நம்ம பிஜோம் ஃபீல் பண்றான். இப்போ வரைக்கும் அவனை நினைச்சு அப்படியே ஃபீல் பண்ணி உக்காந்துருக்கா. இப்போ வில்லேஜ் பாய் இருக்கான்ல, அவன் அப்படியே அங்கிருந்து வந்து ரொம்ப தேங்க்ஸுங்க, நீங்க இல்லைன்னா எங்க அம்மாவை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றான். இப்போ இவன் என்ன தெரியுமா சொல்றா, உங்க அம்மா பரவாயில்ல, எவ்வளோ தேவலாம், என்னுடைய அப்பா ரொம்பவே தைரியசாலி, வலிமையானவர், நான் எவ்வளோ அவருக்கு எல்லாத்தையும் சொன்னேன், பட் அவரு தான் எதையுமே ஏத்துக்கல. இப்போ அவர் எப்படி இருக்காரு தெரியுமா, ரொம்ப உடஞ்சு போன நிலையில ஒரு சேர்ல உட்காந்துருக்காரு. அவர் என்னால் அப்படி பார்க்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் செத்தா வச்சு எங்களை அனுமதிப்பாங்களா இல்லையான்னு தெரியல. அவர் செத்த போன மாதிரி அங்கே உட்காந்துருக்காரு. எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு, யாருக்கிட்ட சொல்லி அழுகிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்கிட்ட சொல்லி அழுகிறா. இப்போ அவனுக்கு நடந்த கஷ்டத்தை சொல்றான். என்னுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க சின்ன வயசா இருக்கும் போது எங்க அப்பா அவங்கள ரொம்ப கொடுமை பண்ணி தனியா விட்டுட்டு போயிட்டாரு. அதுல இருந்து இப்போ வரைக்கும் நானும் எங்க அம்மாவும் தான் தனியா வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்பவே எங்க அப்பா என்ன பண்ணாரு தெரியுமா, எங்க அம்மாவை கூட்டு போய் முதியோர் இல்லத்துலயும் என்னை கூட்டு போய் அனாத ஆசிரமத்திலயும் விட்டுட்டாரு. ஒரு வயசுக்கு அப்புறம் நானே தான் எங்க அம்மாவை கூட்டு வந்து நானும் எங்க அம்மாவும் தனியா வாழ்ந்துட்டு இருக்கோம். வாழ்க்கையில எல்லாருக்குமே கஷ்டம் வரதாங்க செய்யும். சரியான பர்சனோடையும் அன்பானவங்க கூடயும் வாழ்ந்தா அந்த வாழ்க்கைய இனிமையாயிடும். அதனால இது வரைக்கும் எப்படி வாழ்ந்தோமோ தெரியல, இதுக்கப்புறம் இருக்கிற நாட்களை இனிமையா வாழணும் அப்படின்னு சொல்றாரு. பிஜோம்க்கு ஏற்கனவே அவளோட ஸ்டோரியே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப இவனோட ஸ்டோரிய கேட்டு இன்னும் கஷ்டப்பட்டு அழுகிறா. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா சேர்மேனா தான் காமிக்கிறாங்க. அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க பனிப்பெண் இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்றா, அவருக்கு வந்து டேப்லெட் கொடுக்குறா. டேப்லெட் கொடுத்து தண்ணி கொடுக்குறா. இவர் என்ன பண்றாரு, அந்த டேப்லெட்டை போட்டு தண்ணியும் குடிச்சிடுறாரு. இப்போ அவர் போட்டாரா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த பொண்ணு வெளியில போயிடுறா. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, வாயில போட்ட டேப்லெட் இருக்கு இல்லையா, அதை திரும்ப எடுத்துடுறாரு. ஆகையால என்ன தெரிய வருகிறது அப்படின்னா, சேர்மேனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நினைவு திரும்புது, இவ கெட்டவ அப்படின்றது அவருக்கு தெரியுது. அந்த டேப்லெட்டு கீழே போட்டா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட்டை மெதுவா எடுத்துட்டு போயிட்டு அவருடைய பீரோ இருக்கு, அதை திறந்தா ஒரு டேப்லெட் பாக்ஸே இருக்கு. அந்த பாக்ஸ்ல இருக்க ஒரு சின்ன பாக்ஸ்ல அதை வச்சிடறாரு. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணா பிஜோம் இருக்கால, அவ ஹீரோயினோட ஃபேமிலி, இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் எல்லாரும் உட்காந்து அந்த பணம் எங்க இருக்குன்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை பணம் வீட்டுல இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. அவ்வளோ பணத்தை ஒரு பெட்டியில போட்டு அடக்கவே முடியாது. குறைஞ்சபட்சம் 1500 பெட்டியாச்சு தேவைப்படும். அப்படி இருக்கும் போது அது ஒரு சேவிங்ஸ் ரூம் இருக்கு இல்லையா, அதை விட ரொம்ப அதிகமா தேவைப்படும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. ஒருவேளை நம்ம வீட்டுல ரகசியமா ஏதாவது இடம் இருக்குமா, இல்லைனா வீட்டுக்குள்ளே ஏதாவது சுரங்கமாச்சு இருக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோயினோட அப்பா சொல்றாரு. நாங்க இது வரைக்கும் அந்த வீட்டுல இருந்த வரைக்கும் இந்த மாதிரி எதுவும் சீக்ரெட் ரூமோ இல்ல சுரங்கமோ இருந்ததா நாங்க பார்த்ததே இல்ல. இப்பதான் ஹீரோ சொல்றாரு, நேத்து நைட்டு போயிட்டு ஹீரோயின் அவரை மீட் பண்ணப்ப அவர் ஏதோ ஒன்னு சொல்ல வந்தாரு, ஆனா அது என்னன்னு சரியா புரியல. அவர் சொன்னது சரியா புரியல. ஆனா வந்து ஃபிளைட் லேண்டிங் இடம் இருக்குல்ல, அதாவது விமானத்தை நிறுத்துற இடம் இருக்குல்ல, அங்க போக சொன்னாரு. முடிஞ்சா அங்க வா அப்படின்னு தான் சொன்னாரு, எனக்கு சரியா புரியல அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி ஒரு இடம் நம்ம வீட்டுல இருக்கா அப்படின்னு கேட்கும் போது இப்பதான் பிஜோம் என்ன சொல்றான், அவர் என்கிட்ட அதை கட்டும் போதே சொன்னாரு, ஆனா அந்த ரூம் எங்க இருக்கு, அந்த பிளேஸ் எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது அப்படின்றாங்க. அப்படியே எல்லாரும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க, யாருக்குமே எங்க இருக்கு அப்படின்னு தெரியல. சீனை கட் பண்ணா யங்ஷங்கும் அவளுடைய அம்மாவும் இதே மாதிரி அந்த பணம் எங்க இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் யங்ஷங் கிட்ட அவ கேக்குறா, இங்க ஏதாவது ரகசியமா ஏதாவது ரூம் இருக்கா, இல்ல ஏதாவது இருக்கா உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறா. இப்பதான் யங்ஷங் யோசிச்சு பாக்குறான், இவன் மொத இந்த வீட்டுக்கு வந்திருக்கப்போ
நம்ம ஹீரோயினோட தம்பி இருக்காருல, அவர் என்ன பண்ணிருப்பாரு, ரொம்ப பொறுப்பா போயிட்டு இங்க ஒரு ரகசிய ரூம் இருக்கு, அந்த ரூமை நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே ரூமை இப்ப யங்ஷங் என்ன பண்றான், அவனுடைய அம்மா கிட்ட சொல்றான், இந்த மாதிரி இங்க ஒரு ரூம் இருக்கு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறான். ஹே காய்ஸ், அப்படியே இந்த பார்ட்டை முடிச்சிடுறாங்கப்பா. நெக்ஸ்ட் பார்ட்டு நாளைக்கு வரும், மறக்காம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு இந்த ரகசிய அறையா யங்ஷங் கண்டுபிடிக்கிறானா இல்ல அதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ பேக் கண்டுபிடிக்கிறாரா அப்படின்னு பார்க்கலாம். இந்த எபிசோடுக்கு 10க்கு உங்களோட ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு செமையான வீடியோட சந்திக்கிறேன். பபாய்.